கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தின தீபம் தியானத்தில் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு தன்மை, ஒரு நிலை. மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்பதான ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இவ்விதமான வாழ்க்கை முறையில் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போம். நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென்.